வணக்க சொந்தங்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு விடிய வாய்மொழியாக சொல்ல போகிறேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி சேனல்லே லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடலை, சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணலை. சீக்கிரமாக நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாமா? இந்த குழம்பு செய்கிறதுக்கு வானலில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி விட்டுட்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா இதை மாதிரி எண்ணெய்லாம் நல்லா திரண்டு மேலே வரும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா அதில் இருக்க தண்ணிலாம் வற்றி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா ஒரு வாரம் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு கெட்டு போகாது. வெளியில் பிள்ளைங்க தங்கி படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்கிறாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சாதம் மட்டும் போட்டு கூட பிரட்டி சாப்பிட்டுடுவாங்க பிள்ளைங்க.